ஹாய்ங்க. ஸோ நான் கார்த்திக் பேசுகிறேன். இந்த வீடியோ எதுக்காகனா, என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. அந்த 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்துக்கான ப்ரூஃப் எனக்கு இப்போ தான் வந்திருக்கு கையில். என்னென்னா, அந்த ஒரு விஷயத்த வர ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன ஒரு விஷயம்னா, அது ஒரு சின்ன ஒரு மொமெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு. பட் எனக்கு ரொம்ப பெரிய மொமெண்ட்டுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்லுவாங்கள்ல ஒரு டைலாக்னா, அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், தப்பென்ன சரியா என்ன, எப்போதும் விளையாடு. அந்த மாதிரி அந்த டைலாக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம தாத்தாவும் அப்பாவும் நிறைய ஆசைப்பட்டிருப்பாங்க. இவரை நம்ம பார்த்துருக்க மாட்டோமா, இவர்கிட்ட நம்ம பேச மாட்டோமா, ஒரே ஒரு இதை பண்ண மாட்டோமாங்கிற ஒரு ஆசை இருக்குல்ல. ஸோ அந்த ஆசையை எனக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டக்குன்னு அந்த மொமெண்ட்டு எனக்கு நடக்கலைங்க. அந்த மொமெண்ட் எனக்கு டக்குன்னு நடக்கலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே மீடியாக்குள்ளே இருந்தால் மீடியாவுக்கு ட்ரை பண்ணுற பசங்க எல்லாருமே ஈஸியாக போகிறாங்க, வாய்ப்புனா ஈஸியாக கிடச்சிரும், வாய்ப்பு தேடுறவங்க ஈஸியாக சினிமாக்குள்ளே போயிடுறாங்க. அப்படின்னா கிடையாது. எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கு, வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருக்கிற பசங்களுக்கு ஒரு ஃப்ரேம் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா, இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பிரித்து பேசுகிறவங்க நிறைய பேர். இப்போ அந்த ஒரு தருணம் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை அப்லோட் பண்ணுற அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் ஏராளம். அதில் பவுன்சர்ஸ் பண்ண கொடுமைகள் தாராளமாக பண்ணாங்க. அதனால் ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. ஏன்னா போராட்டம் தாங்க, எல்லாத்துக்குமே போராட்டம் தான். ஒரு பக்கம் என்னென்னா, ஒரு பக்கம் எக்ஸைட்மெண்ட், பயங்கர எக்ஸைட்மெண்ட், சந்தோஷம் இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் என்னென்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கஷ்டம்னா என்னென்னா, நம்மளை மாதிரி ஒரு சராசரி ஆளுங்க போயிட்டு ரீச் அவுட் பண்ண முடியல. ஒரு நபரை ரீச் அவுட் பண்ண முடியல. பெரிய ஆளுங்க தான் போய் ரீச் அவுட் பண்ண முடியுதுன்னா, அப்போது மக்களாகிய நாம், அதாவது சின்ன பசங்களும் சரி, ஒரு சராசரி மனுஷங்களும் சரி, ஏன் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு ஒரு கவலை இருக்குது. ஓகேங்க, என்னன்னா என் லைஃப்பில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டான மொமெண்ட் நடந்துருச்சு. ஓகேவா, அது இதுக்கப்புறம் ஒரு வரலாறு தான். என்னோடய வாழ்க்கையில் அது ஒரு வரலாறு, அது நடந்துருச்சு. இப்போ என்னென்னா, இந்த பதிவு நான் உங்ககிட்ட வளவலாம் பேச விரும்பல. வர ஞாயிற்றுக்கிழமை என்னோட அந்த ஒரு மொமெண்ட்டை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். என்னென்னா, இந்த மாதிரி சின்ன விஷயங்களை நான் என்னோடய வாழ்க்கையில் நடங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதில் ஒரு முக்கியமான ஒரு ஆரம்ப கட்ட புள்ளியாக இந்த ஃபோட்டோவை நான் ஷேர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பண்ணுவேடான்னு கேட்டால், இதுக்கப்புறம் இந்த மாதிரி மொமெண்ட் நடக்குமான்னு தெரியாது. பட் என்னோடய முயற்சிகளும் என்னோட ஆசைகளும் நான் நிறைவேற்றிக்கிட்டே இருப்பேன். அது உங்களோட சப்போர்ட் மூலியமாக. ப்ளஸ் என்னென்னா, என்னோடய சேனல்ஸையும் நீங்கள் பார்த்து ரசிங்க. அப்கமிங்கில் ஐநா சினிமாஸில் விளாக்ஸோ இல்லை ரிவ்யூஸோ அதையும் பாருங்கள். அப்புறம் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கார்த்திக் குரு, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். லவ் யூ ஆல். பாய்.